ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. நான் அந்த 8 எபிசோடு 2 எபிசோடாக இல்லை 3 எபிசோடாக போட்டு முடிச்சிருவேன். ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னாக்கா, ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை. ஹீரோனை பார்த்து டாக்டரும் சொல்லிடுவாங்க, இன்னும் 1 வாரமோ இல்லை 2 வாரமோ தாமா இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டு ஹீரோன் சரி லாஸ்ட் காலத்தில் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிப் பிளான் போடுவாங்க. அந்த ட்ரிப்புக்கு பிளான் போட்டுட்டு இருக்கும் போதே அவங்க இறந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அதனால அவங்க உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா இல்லைப்பா, இதெல்லாம் ட்விஸ்ட் கிடையாது, நாங்கள் வேற ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வைப்பாங்க. அது என்ன ட்விஸ்ட்டு, அது என்ன சூப்பர் பவர் அப்படின்றத நம்ம ட்ராமாக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. வெங்காயம் வெட்டிக்கிட்டே அப்படியே நம்மக்கிட்ட கதை சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு படிப்பு வரல, அதனால படிப்பை பாதிலே விட்டுட்டு வெங்காயம் உரிக்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த ஊரில் இருக்கவங்க என்னை கோக்குமாக்காரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கோளாறுத்தனமாக பண்ணிட்டு இருக்கவன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறாங்க. டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுவும் பேசல. ஹீரோனே சொல்கிறாங்க, இதை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டரும் இல்லை அதெல்லாம் பண்ணவே கூடாது, உங்களோட ஹார்ட் உங்களோட ரத்தத்தையே பம்ப் பண்ண மாட்டேது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த ஆப்ரேஷன் அவங்க பாடி ஏற்றுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனா இப்போ இதுக்கு வேறு என்னதான் வழி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹீரோனுக்கே தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம உயிரோட இருக்க போகிறோம் அப்படின்றது. ஹீரோன் அதை பற்றி யோசிச்சு தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஹீரோன் கவனிக்கவே இல்லை. அவங்க பட்னி ஏதோ யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. போறவங்களை திரும்ப கூட்டு வச்சு அந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க. அவங்களும் ஹீரோன் கிட்ட சொல்றாங்க, உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது, ஆனா கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா நீங்க மட்டும் அதுல உயிர் பிழைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோனுக்கு இன்னும் கோவமாயிடுச்சு. இது என்ன நல்ல கதையா இருக்கே, நான் மட்டும் தனியா போகணும், நீங்க மட்டும் துணையோட போவீங்களா, நான் உலகம் அழியறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நோட்டீஸ் கொடுத்தவங்களே ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட நோட்டீஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கத்துறாங்க. அவங்க கத்துறத சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஹீரோயின் போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே, அக்கா அழறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமாம், நான் அழுதுட்டு தான் இருக்கேன், ஐஸ்கிரீமை கூட அழமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பிடுங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் ஹீரோட இன்ட்ரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு சாக்லேட் கொடுத்து அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே அந்த குட்டி பையனோட அம்மாவும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினை பற்றி பக்கத்தில் அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, இது மாதிரி இவ தான் கோக்குமாக்குக்காரி, இவ கொஞ்சம் வித்தியாசமானவ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோனும் கத்திக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஒரு தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. அந்த ஊரோட குப்பைலாம் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த இடத்துல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த குப்பையில் எதனா பொருள் இருந்து அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சைக்கிள் ஒன்று பார்க்குறாங்க. அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா பாதிக்கு மேலே மண்ணுக்குள்ளே மூடி இருக்கு. அதை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி இருக்கு, அதில் போய் விழுந்துடுறாங்க. அவங்களும் ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்குது. சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஏதோ கம்பெனியோட வேஸ்ட் லிக்விட் வந்து கலக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு அவங்க கையை பார்க்குறாங்க. ஏதோ கல் மாதிரி மாறுது. திரும்ப அந்த வேஸ்ட் லிக்விடை காமிச்சிட்டு திரும்ப அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அவங்க இல்லை. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. மக்களோட குறை தீர்ப்பு மையம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஒரு தாத்தா ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துன்னு வந்து அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்தா 3 பேர் இருக்காங்க. அந்த தாத்தாவும் சொல்கிறாங்க, அதோ இவன் இருக்கான்ல, இவன் 1 வாரத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டான், இதோ பக்கத்தில் இருக்கானே, இவன் நேற்று வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா ஆளை காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, அவங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, குளத்துல விழுந்து காணாமல் போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் புகார் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஏன் சார் வந்து சொல்கிறீங்க, இதை போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். போலீஸ்காரங்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டு அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. அதான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, நீங்கள் எதனா சண்டை போட்டிருப்பீங்க, அதனால தான் அவர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நான் சண்டை போட்டது உண்மைதான், ஆனால் அவங்ககிட்ட நான் கடன் வாங்கி வச்சுருக்கேன், அந்த காசெல்லாம் என்கிட்டே விட்டுட்டு போகிறதுக்கு அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் முதல்ல சொல்லியிருந்துருக்கணும். இந்த ட்ராமா வந்து 1999 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்துடுவாங்க சார் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராங்க. அவர் வர்றதை பார்த்தா அந்த ஆஃபீஸில் இருக்க மொத்த பேரும் பயப்படுறாங்க. ஐயோ இவர் கேள்வி கேட்டே சாவடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு யாரை கோத்து விடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா சைடில் ஹீரோவும் இருக்காங்க. இன்னைக்கு இவனை கோத்து விட்டுற வேண்டியதை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, உனக்கு ப்ரமோஷன் வேணும் தானே, இவரோட பிரச்சனை நீ தீர்த்து வச்சுட்டா போதும், உனக்கு ஈஸியாக ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் இவரோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் அவ்வளோ பெரிய மீன், கரெக்டாக சொல்லணும்னா ஏன் ஹைட் இருக்கும், எப்படி அந்த மீன் அது மாதிரி மாறி இருக்கும், அந்த குளத்துல இருக்க அழுக்கு தண்ணியெல்லாம் அந்த ஏரியில் கலந்ததுனால தான் அது மாதிரி மாறி இருக்கும், அதனால அந்த குளத்தை போய் சுத்தம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் நான் சொல்கிறத எடுத்துக்கவே மாட்டீங்க, நேற்று கூட எங்கள் வீட்டுக்கு ஒரு புறா வந்துச்சு, அந்த புறாவோட கண்ணு
பார்க்க அச்சஸில் மனுஷன் கண்ணு மாதிரி இருக்குது, எப்படி அது மாதிரி மாறி இருக்கும், அந்த குளத்துல இருக்க தண்ணியை குடிச்சிருக்கோம், அதனால தான் அது மாதிரி மாறி இருக்கும், சீக்கிரமாக என்னோட புகாரை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோவும் போய் என்ன சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க திரும்பி அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே நிறைய பேர் குப்பை கொட்டி வைக்கிறாங்க, அதில் அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து கலக்குது, அதனால போய் அது என்னன்றதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அந்த குளத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம், இல்லைனாக்கா எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ பேசுகிறத இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார்ல என்னோட நண்பனை காணும்னு சொல்லிட்டு, அவர் ஹீரோ பேசுகிறதே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரும் ஹீரோவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கன்றது எனக்கு தெரியும், இந்த ஊர் வெளியிலேருந்து பார்க்கறது ரொம்ப அமைதியான ஊர் மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர், எல்லாருமே காணாமல் போயிட்டுருக்காங்க, அதனால நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. ஹீரோவும் அதை எதையும் கண்டுக்கல, அவர் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அந்த தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. அவரும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஒருத்தவங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களே வந்து இந்த தாத்தா கிட்டே நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த தாத்தாவும் சொல்கிறாங்க, இந்த நோட்டீஸ் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, எதனா பணம் அதிகமாக வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கொடுங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நோட்டீஸை நீட்டினபடியே இருக்கிறாங்க. அவருக்கு கோவம் வந்துச்சு, எங்கேயாவது நிம்மதியாக சாப்பிட கூட விடுறீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அந்த நோட்டீஸை பிடிங்கி கசக்கி தூக்கி போட்டுடுறாங்க. பார்த்தா அந்த நோட்டீஸ் பறக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா சுற்றி உள்ள பொருள் எல்லாமே பறக்குது. பார்த்தாக்கா பக்கத்தில் வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்லாம் நம்மளுக்கு காமிக்கல, அவர் தான் அந்த மேஜிக்கை பண்ணிட்டு இருக்காரு. மேஜிக் பண்ணிட்டு இருக்காருல, அவர் கிளாப் மாதிரி தட்டுறாரு, அவரோட ஃபேஸை நம்மளுக்கு கிளியராக காமிக்கல. அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயினை தான் இப்போ காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்போ அவங்க பாட்டிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரிப் போகிறதுக்கு எனக்கு காசு தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பாட்டி முடிவாக நான் தரவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அவங்களோட பிக்கி பேங்க் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதில் காசு அவ்வளோ இல்லை ட்ரிப்புக்கு போகிற அளவுக்கு. இப்படியே நம்ம உட்காந்துட்டு இருந்தோன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில் வராங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களும் எங்கே போகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோன்னு நான் ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோ காசு வச்சிருக்கியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. ஹீரோனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, காசு இருந்தால் கொடு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிடுறாங்க, நான் கூரையை ஒட்டிட்டேன், எங்கள் வீட்டு கூரை ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் கூரையை ஒட்டிட்டேன், என்கிட்ட நயா பைசா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. திரும்ப கூப்பிட்டு கேட்குறாங்க, காசுக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு எனக்கு 50,000 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ கடைக்கு தான் போகிறாங்க. கடையில் போய் ட்ரிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல தான் ஹீரோவும் வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் கையில் கத்தி வச்சுருந்தாங்க, அந்த கத்தி கீழே விழுந்துருது, அதையும் ஹீரோ பார்த்துடுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கல, அதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து பில் போட்டுடுறாங்க. பில் கவுண்டருக்காரங்களுக்கும் தெரிஞ்சிச்சு பொண்ணு ட்ரிப்புக்கு போகிறான்னு சொல்லிட்டு. பாட்டிக்கிட்ட இருந்து நீ ட்ரிப்புக்கு போறியாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனை கண்டுபிடிச்சிட்டாங்களா, உங்ககிட்ட இருந்து மறையறதுக்கு தாண்டா இவ்வளோ பெரிய உட்டியே போட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோவும் வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோன் அவங்களோட சூட்கேஸை தள்ளிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு வீல் ஒன்று உடஞ்சிடுது. ஹீரோனுக்கு என்னடா இது புதுசாக வந்த சோதனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. ட்ராலி ஒன்று இருக்குது, ட்ராலியை வச்சு தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ராலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு ஏதோ திருடுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோனோட பேக்கை பிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த பேக்கில் வந்து முடி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஹீரோனே நினச்சிக்கிறாரு, இவ தான் சீரியல் கில்லர் போல இருக்கு, சாகடிச்சு அவள் பேக்கில் போட்டு புதைச்சி வச்சிடுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பேக்கை பிடிக்கிறாங்க. ஹீரோன் பேகை விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்தோடனே பேக் ஓப்பன் ஆகிடுது. பார்த்தா அதில் பொம்மை தான் இருக்குது, அதுதான் முடி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஹீரோவும் அந்த பொம்மையை பார்த்துடுறாங்க. கூட ஹீரோன் வாங்கின கத்தி எல்லாமே இருக்குது. அது ஹீரோனை குத்துற மாதிரி வருது. அதனால ஹீரோ அந்த பேக்கை பிடிச்சி ஹீரோ பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஹீரோனும் பக்கத்தில் வந்துடுறாங்க. பார்த்தா மழை பெய்யறதுனால வந்து தண்ணி எல்லாம் கரெக்டாக கீழே விழணும் அப்படின்றதுக்காக ஒரு பைப் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பைப்பு பார்த்தா ஓட்டையாக இருந்திருக்கும் போல இருக்கு. அது உடஞ்சி ஹீரோயின் மேலே அந்த தண்ணி எல்லாமே ஊற்றிக்குது. ஹீரோ ஒன்றுமே பேசுகிற அந்த பேகை விட்டுட்டு கீழே இருந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த பொம்மையை எடுத்து ஹீரோவை அடிச்சிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து போட்டு பூட்டி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் நம்பரை கொடு, நீ ட்ரை கிளீன் பண்ணி கொடுத்தா நான் ஒத்துப்பேன், நான் சீக்கிரமாக கோர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. வீடு எல்லாமே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் கேட்குறாங்க, என்னடா இப்போ தான் வீட்டுக்கு செலவு பண்ணேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கூரை ஒழுகுதுன்னு தான் நான் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்தேன், ஆனால் திரும்ப கூரை ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டோடனே அவருக்கு கோவமே வந்துருச்சு. இதுக்கு தாண்டா உன்னை எல்லாரும் அப்பாவின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க, எனக்கு மட்டுமா பேர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு கூட தான் முந்திரி கொட்டான்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உள்ள வராங்க. இதில் ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கலாம். அப்புறம் முந்திரி கொட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம கிம்முன்னு கூப்பிடலாம். ஹீரோயின் பேர் இதில் ஜெனி, அதனால நம்ம ஜெனினே கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, என்ன நீ ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொன்ன, இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி
சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அது மூலயமா நம்மளுக்கு 50,000 வரும், அதில் 40,000 நான் எடுத்துக்கிறேன், மீதி 10,000 நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ ஒருத்தங்க ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்களோ, அவங்க லாஸ்ட்டாக எங்கே காணாமல் போனாங்களோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவர் கசைக்கு போட்ட அந்த நோட்டீஸையும் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே நசுங்கி போன ஒரு ட்ராலியும் இருக்குது, அதையும் பார்க்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே ஹீரோ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை பார்த்தா யாரோ கிடத்தி வச்சிருக்காங்க. எதிர்த்தாப்புல யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோன்னு என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க கேட்குற காசை கொடுத்துருங்க பாருங்க, மொத்தம் 5 பேர் இருக்காங்க, அவங்க கேட்குற காசை கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வீடியோவையும் எடுத்து முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி அங்கே 5 பேர்லாம் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் யாருன்னு பார்த்தாக்கா கிம்மும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க. அவங்களும் எடுத்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினை பார்த்தா மூச்சே விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூச்சு விடுறதுக்கே. அதனால அவங்க கூப்பிடலான்னு பார்க்குறாங்க, ஆனால் கூப்பிட முடியல. அதுக்குள்ளே ஹீரோயின் மயக்கம் ஆயிடுறாங்க. கிம்மும் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நான் நினச்ச அளவுக்கு வரல, அதனால இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்கலாம் வாஜினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களும் எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க, ஆனால் ஹீரோயின் ஏந்திருக்க மாதிரி இல்லை. அதனால அவங்களும் மூச்சு வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மூச்சே வரலை. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது. கிம்மெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட பேச்சை கேட்டு நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் ஆயுசுக்கும் ஜெயிலு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஹார்ட் பீட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரலை. அப்போன்னு பார்த்து பாட்டியும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை தூக்கி போட்டு ஓடிடுறாங்க இவங்க பாட்டுன்னு. அப்போ தான் ஞாபகம் வருது, இவளை எப்படியே விட்டுட்டு போனாக்கா நம்ம மாட்டிப்போம், அதனால இப்போதைக்கு ஒளிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ராலியில் போட்டு இட்டுட்டு போகிறாங்க. அவங்களும் அழுதுகிட்டே ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு ஏரி இருக்கும்ல, அந்த ஏரிக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போதைக்கு ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சனியை எடுத்துகிட்டு போய் ஒளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நேரம் ஹீரோ கரெக்டாக வந்துடுறாங்க. ஹீரோவை நீங்கள் 2 பேர் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தா திருட்டு மொழி முழிக்கிறாங்க, மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் வேறு ரெயின் கோட் வேறு போட்டிருப்பாங்க, ட்ராலியை மறைச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ எப்பயே கண்டுபிடிச்சிருப்பாங்க பின்னாடி ஏதோ ட்ராலி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அதில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ட்ராலியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோனும் அந்த தண்ணியில் போய் விழுந்துடுறாங்க. என்னது அது ஏதோ போய் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் லைட் அடிச்சு பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் பொம்மை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ நம்ப மாட்டாங்க. நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போகிறாங்க. பின்னாடியே இவங்க அவங்களுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா சறுக்கல் மாதிரி இருக்கும், அதில் உருண்டு அந்த தண்ணியில் போய் இவங்களும் விழுந்துடுறாங்க. நீங்கள் தானே இந்த பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அழுதுகிட்டே, இல்லை நாங்கள் 2 பேரும் பண்ணல, இது எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது இது அந்த கூக்குமாக்கு காரியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. 2 பேரும் செனி அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டி யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இன்னமும் வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை அப்படின்றதுனால பயந்துக்கிட்டே ஹீரோயின் நம்பரை ட்ரேஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி திரும்ப வந்து ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஹீரோ பார்த்த மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு மட்டும் இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜெனி இல்லை. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தாக்கா ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஹீரோனோட நம்பர் ஜேஜோ ஐலண்டில் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க பாட்டி ஷாக் ஆகுறாங்க. என்னடா வளரிட்டு இருக்கா, அந்த பாக்ஸை தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது, ட்ரிப் போகிறேன் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல. அதுக்காக இப்போ குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸும் இல்லை, அவங்களோட ஃபேவரட் பொம்மையும் இல்லை. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி அந்த குளத்தாண்டை தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க ஜெனி எங்கே போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஹீரோ மட்டும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, 3ஆவது ஒரு ஆள் இருக்கா, அவனை வெளியில் வர சொல்லுன்ட்டு. அதே டைமில் பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, டெட் பாடி எங்கேயோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், எங்கே அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எங்கன்றது எனக்கு தெரியல, இவங்கள 3ஆவது ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் எங்கேயோ எடுத்து வெளியே வச்சிருக்கான். சரிங்க சார், யாரோட பாடி அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் சொல்கிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் கடையோட பேத்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அதுவும் அங்கே நிற்கிறாங்களே அவங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தோணுது, எப்பட்றா திடீர்னு இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம் கிம்மும் பார்த்துடுறாங்க ஹீரோயினை. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அது பார்க்க நம்ம செனி மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு மயக்கமே போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ பாட்டியை தான் காமிக்கிறாங்க. ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்களே ஜெய்ஜோ தீவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே திரும்ப ஃபோன் பண்ணி, இல்லை அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கா, ஏதோ கிளிச் ஆகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து
சீன் கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிக்கிறாங்க. கிம் கிட்ட தான் கேட்குறாங்க, எதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க, என்னன்னாலும் சரி நான் செத்துட்டு உயிரோட வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிடாதீங்க, நம்ப மாட்டாங்க. கிம்மும் அதை யோசிச்சுட்டு கோவமாக அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்லாம் இருக்குல்ல அது மேலே தட்டி, நாங்கள் அந்த இடத்துல குப்பை போடுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போனோம். நாங்கள் எத்தனை வாட்டி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம், எதனா நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா, அதான் நானே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். கண்டுபிடிக்கும் போது பார்த்தாக்கா கால் தவிர அந்த குளத்துக்குள்ளே போய் விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பின்னாடியில் ஒரு போலீஸ்காரங்க தான் சொல்கிறாங்க, என்ன நாத்தம் நாறுதுறாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அதுக்குள்ளே விழுந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போன்னு பார்த்து ஹீரோ கிட்டேயும் கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்லிடுறாங்க, நான் தான் தப்பாக நினச்சி கேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அதனால போலீஸ்காரங்களும் சரி நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மும் போகிறாங்க. பார்த்தா அவங்க கையோட இந்த பேப்பர் ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் மரணத்தோட வாசல் கிட்ட போயிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல யாரையோ ஒருத்தரை பார்த்தா அங்கே நிற்காத இங்கே வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ அது மரணத்தோட வாசலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா நீ போட்ட பிளான்னால நாங்கள் ஜெயிலில் இருந்திருப்போம், இது மட்டும் உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்கும் தெரியுமா, அவங்க பாட்டியே பொம்பளை தாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களே எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்க பாட்டியும் அதை கேட்டுடுறாங்க. அவங்க பாட்டி அங்கே நிற்கிறாங்க அப்படின்றதையும் 3 பேருமே பார்த்துடுறாங்க. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் இருக்கும் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. கிம்மை பார்த்தாக்கா அங்கே ஒரு சோஃபா இருக்கும் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஃப்ரெண்டு பார்த்தாக்கா கட்டிலுக்கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ பாட்டி ஒன்றும் கத்தலை ஒன்றும் பண்ணலை, அமைதியாக இப்போ எல்லோரும் வெளியில் வரீங்களா, இல்லைங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் தான் கிம்முக்கு பயம் எடுத்துக்கிச்சு வெளியில் வந்துடுறாங்க. ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. பாட்டிக்கிட்ட கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஜெனி தான், நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் பார்த்தா கபோர்டுக்குள்ளே இல்லை, அவங்க ஏதோ ஏஷியன் காலத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோனும் அதை பார்த்துட்ருக்காங்க. பாட்டியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நீ இப்போ கபோர்டுக்குள்ளேருந்து வெளியில் வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோன் வரல. அதனால அவங்களே கபோர்டை திறந்து பார்க்குறாங்க. ஹீரோன் அதுக்குள்ளே இல்லாததுனால ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்குள்ளே போனதை நானே பார்த்தனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்து கபோர்டை திறந்து பார்த்துட்டு திரும்ப இந்த கபோர்டை பார்க்குறாங்க. ஹீரோன் அதுக்குள்ளே இருக்காங்க. ஹீரோனும் பாட்டியை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் ஹீரோன் அழுததை பார்த்தோன்னே அவங்க கோவமாக இருந்ததே மறந்துட்டு ஹீரோனை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் கிம்மும் இதுதாண்டா பேத்திக்கான அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் அவங்க டாக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. உங்கள் பேத்திக்கு மொத்தமாக க்யூர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அந்த தாத்தா தான் எதிர்த்தாப்புல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அங்கே இருந்த குழந்தைங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனால் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தெரியும், அந்த குழந்தைய நான் தான் காப்பாற்றினேன். நம்பர் 3972 அவனை நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், ஆனால் அவனுக்கு நான் யாருன்றது தெரியாது, ஆனால் எனக்கு அவனை பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சு யாருன்றது, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி முடிச்சிடுறாங்க. எதிர்த்தாப்புல இருந்தவங்களும் சரி சொன்னதுக்கு நன்றி, இப்போ இதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு லேடியும் இல்லை சாப்பாடும் இல்லை, அது எல்லாமே இல்யூஷன். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது, அதில் இவங்களுக்கு எதிர்த்தாப்புல உள்ளவங்களுக்கு இல்யூஷன் பண்ணி காமிக்கிற சக்தி இருக்குது. மீதி இருக்கிற 2 பேருக்கு என்னென்ன சக்தி இருக்குன்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இப்போ அந்த எக்ஸாம் பேடை திருப்பி பார்க்குறாங்க, யார் அந்த 372. இப்போ நம்மளுக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. நிறைய குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதில் ஏற்கனவே கூட்டிட்டு வந்த பேட்ச்ல இருக்கிற 3 பசங்க தான் மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 குட்டி பசங்களும் தான் இவங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா எல்லாமே பறந்துட்டு இருக்கு. யாரோட சக்தின்னு பார்த்தாக்கா அந்த 3972 சக்தி தான் பறந்துட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. பார்த்தா எல்லா பொருளுமே அவனை இடிக்கிற மாதிரி வருது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு குட்டி பையன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றான். 72க்கு பார்த்தா எந்த அடியுமே படல. ஆனால் ஹெல்ப் பண்ண வந்தாலும் அவனுக்கு சேர் பட்டு மண்டையிலேருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. 72வும் சொல்றான், உன் தலையிலேருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையனும் சொல்றான், இல்லை எனக்கு எந்த அடிப்பட்டாலும் சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கேற்ற மாதிரியே காயம் மறைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பையனும் சொல்றான், உன்னால முடியும், அந்த புக்கை எடு அப்படின்ற மாதிரி சொல்றான். 72வும் அந்த புக்கை அவனோட சக்தியை வச்சு எடுத்துடுறான். எடுத்துட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணோட புக்கு தான் போல, அந்த பொண்ணுக்கிட்டையும் கொடுக்குறான். பார்த்தா ஹீரோ பயத்துல முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா எல்லா பொருளுமே மேல பறந்துட்டு இருக்கு. அப்புறமா தான் காமிக்கிறாங்க அந்த 3972வும் ஹீரோ ஒன்னுன்றதை இங்க தான் காமிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி கிம்மையும் ஹீரோயின் ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி உயிரோட இருக்க போன செத்துட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்மும் இல்லடா அவ செத்து தாண்டா போயிட்டு திரும்ப எப்படி உயிரோட வந்தான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை அவங்க உயிரோட தான் இருந்தாங்க, நீங்க தான் தெரியாம தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முக்கு கோவம் வந்து திட்டிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் கோவத்துல ஜூஸ் டப்பாவை எடுத்து அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி தூக்கி
போட்டுடுறாங்க. தூக்கி போட்டாக்கா அது செவுத்த உடைச்சிட்டு உள்ள போயிடுது. இப்போ கிம்மோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. கிம்மோட ஒய்ஃப் தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு வெளியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சொல்லிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. கிம்மோ நான் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்க ஒய்ஃபும் கேட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க அவங்க அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க. அவங்களும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தாக்கா ஃப்ரிட்ஜ் டோர்லேயே கை ஒட்டிக்குது. அவரும் எடுத்து பார்க்குறாங்க, எடுக்கவே முடியல. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாட்டியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ ட்ரிப்புக்கு எங்கே வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சந்தோஷமாகறாங்க. அடுத்த நிமிஷமே சோகமாயிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க பாட்டியும். ஆமாம், நான் வெங்காயம் உரிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே காசு, அந்த காசை சேர்த்து வச்சு போகணுன்னா நான் அடுத்த ஜென்மத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்டேயும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் ட்ரிப்புக்கு போக தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க பாட்டி வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட்டு, ட்ரிப்புக்கு தேவையான காசு எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. சேர்த்து வச்சுட்டு சொல்கிறாங்க, உனக்கு நான் இதை எப்போ தரமாட்டேன், நீ இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் எப்போ சேர்த்து வைக்கிறியோ அப்போ தான் உனக்கு நான் இதை தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. ஹீரோயினும் நான் குழந்தையா பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க, உனக்கு இது வேணும்னா நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேமராவெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நீ இறந்துட்டேன்னு நினச்சோடனே நாங்கள் முதல்ல ஒளிச்சு வைக்கிறதுல தான் பார்த்தோம், உன்னோட கேமரா உன்னோட பேக் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனே இப்போ அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு பின்னாடி யாருன்னு பார்த்தாக்கா அந்த 3 சின்ன பசங்க இருந்தாங்கல்ல, அதில் இருக்கிற ஒரு பையன் இப்போ ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். இப்போ கிம்மும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா கிம்முக்குமே ஞாபகம் வந்திருக்கும் அந்த கேமரா அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால கிம்முமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஹீரோயின் போய் கேமரா இருக்கான்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோவும் யோசிக்கிறாங்க, இறந்து போனவ திரும்ப வந்திருக்கானா, அந்த சக்தி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அடைஞ்ச ஃபேக்டரி இடிச்சு கீழே தள்ளிடலான்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் என்னடா எல்லா பொருளும் அசைகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா வீடு இடிகிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த ஃபேக்டரி இடிஞ்சு கீழே விழுந்துடுது. ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு இப்போ வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நடுக்கடலில் ஒரு கப்பல் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த கப்பலுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க, இந்த பொண்ணு எப்படி இங்கே வந்து, அவங்களே இவ திருடியா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் சுடுற மாதிரி வராங்க. ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கரெக்டாக சுடவும் ஹீரோயின் கரெக்டாக மறைஞ்சிடுறாங்க. இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவள் செத்துட்டாளா இல்லை உயிரோட இருக்காளா அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக அந்த பொருள், அந்த இடிஞ்சு போன ஃபேக்ட்ரியோட பொருள்லாம் எடுத்து எடைய போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே இல்லை அப்படின்றது ஹீரோக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே இதை பார்க்குறாங்க. கிம்முமே பார்க்குறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அங்கேருந்து மறைஞ்சு இப்போ ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை அப்படின்றது. அதனால ஹீரோ நார்மலாக நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. கிம்முமே ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்களா, அவங்களுமே ஒளிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. அதனால ஹீரோயின் கண்ணுக்கு ஹீரோ மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாங்க. பின்னாடிலேருந்து ஹீரோ போய் கூப்பிடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. திடீர்னு சீனோடனே ஹீரோவே பயந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோயின் பறந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டில் தான் காமிக்கிறாங்க. 2 பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, ஹீரோயின் பார்த்துருப்பாங்களா, 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா, அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. ஆனால் ஹீரோயின் ஃபேஸ் அதில் கிளியராக தெரியல. அது ஏதோ ஒரு ஷோப்பில் இருக்குது, அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஒரு ப்ரொஃபஸரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த 3 குழந்தைங்கள ஒருத்தவங்க மட்டும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. மீதி 2 பேர் பார்த்தா இங்கே வந்திருக்காங்க. கூட டாக்டரும் வந்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் பயப்படுறாங்க. அந்த ப்ரொஃபஸரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது. அந்த குரூப் ஃபோட்டோவில் அந்த டாக்டரும் இருக்காங்க, ஹீரோனோட பாட்டியும் இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். பாய்.